எனது அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலூர் மறை மாவட்ட பேராலய அதிபர் தந்தை பவுன்சர் ஜோலூர் சாபியடிகள் அவர்களே, நம்முடைய வேலூர் மறை மாவட்ட ஆர்சிஎம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை பேரெழுத்திரு கிளமென்ட்ரோசரி அடிகள் அவர்களே, என்னுடைய செயலர் ஜீவகன் மற்றும் உதவி தந்தை சின்னசாமி மற்றும் பங்கு பேரவை தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபையின் பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அருள் சகோதரிகள், வேதியர்கள், இளம் உள்ளங்கள், குழந்தை செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களையும் சொல்லி வாழ்த்துவதோடு, உண்மையிலே நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மோடு பிறந்திருக்கின்றார் என்பதை நாம் இன்றைக்கு மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ இயேசு நமக்காக மீண்டுமாக 2023 பிறந்திருக்கின்றார். எனவே அனைவரும் கைகளை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்வோம். இது நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளில் அனைத்து இறை மக்கள் நாம் ஒவ்வொருவரின் மகிழ்ச்சியும் நாம் ஒவ்வொருடைய ஆனந்தமாக இருக்கின்றது இயேசுனுடைய இந்த பிறப்பு விழா. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உறக்க நாம் சொல்ல வேண்டும், நம் ஆண்டவராக இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்த அதே இயேசு இன்றைக்கு நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தில் நம்முடைய பேராலயத்தில் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவர் பிறந்திருக்கின்றார் என்பதை நாம் அறிக்கையிட்டு பாடி நாம் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் தத்துவம் என்ன? இவைகளை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்து பிறப்பு விழாவின் மையம் கடவுள் நம்மில் வாழ வந்திருக்கின்றார். He has come to live and take abode in us and with us. நம்மிலே நம்மோடு அவர் வாழ வந்திருக்கின்றார். அதனால்தான் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி கூறியது, இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு பொருள் அங்கு தரப்படுகின்றது. மத்தேயு 1:22-23 சொல்லப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு என்பது கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு அவர் வாழ வந்திருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். இம்மானுவேல். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே எசாயா புத்தகத்திலே 7:14 ஆண்டவர் ஆகாசுக்கு சொல்லுகின்றார், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார், இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாள், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவர். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஆண்டவர் நம்மோடு வாழ வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் இம்மானுவேல். கடவுள் நம்மோடு வாழ்கின்றார். எனவே இதிலே எந்த விதமான அச்சமோ தயக்கமோ குழப்பமோ நமக்கு இருக்க முடியாது. அப்படி என்றால் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நம்மோடு கடவுள் வாழ வந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதுதான் பொருள். எதற்காக கடவுள் நம்மை தேடி வந்தார்? நம்முடைய லூக்கா நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகின்றது, நம்முடைய செக்கரியாவின் பாடலிலே சொல்லப்படுகின்றது, பிள்ளையின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார்.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு வாழ வந்தார் என்று சொன்னால் அவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். அது சக்கரியாவின் பாடலே தெளிவாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இயேசு எதற்காக நம்மை தேடி வர வேண்டும்? இயேசு நம்மை தேடி வந்தது 2 காரணங்களுக்காக என்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது, கடவுள் நம்மை அதிகமாக அன்பு செய்தார். He loved us so much. He is the one who loved us first. அதனால்தான் நம்முடைய யோவான் நற்செய்தியில் என்ன சொல்லப்படுகின்றது? நாம் வாழ்வு பெற தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். So he loved so much the world, the people. That's why he has sent his only begotten son. எனவே தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தவும் நமக்கு பகிர்ந்தளிக்கவும், இரண்டாவதாக எதற்காக? நமக்கு வாழ்வு கிடைக்கும்படியாகவும், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தாம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு வாழ வந்திருக்கின்றார் என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பின் மைய நோக்கம். அவர் எதற்காக வாழ வந்தார்? அவர் நம்மை தேடியதால் நம்மோடு அவர் வாழ வந்தார். எதற்காக நம்மை தேடி வந்தார்? நம்மை அன்பு செய்வதற்கும் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்கும் என்பதை யோவான் நற்செய்தியிலே தெளிவாக காண்கிறோம். அதையே 1 யோவான் அந்த திருமுகத்தில் சொல்லுகின்றார், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தாம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9 நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த 2023ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு எதை கோடிட்டு காட்டுகின்றது, எதை வலியுறுத்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். தன்னுடைய அன்பையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக, நாம் வாழ்வு பெறும் பொருட்டுக்கு நம்மோடு அவர் குடிகொள்ள வந்திருக்கின்றார். அவர்தான் இம்மானுவேல். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடவுள் எதற்காக நம்மை தேடி வந்தார்? எங்கே அவர் குடிகொண்டார்? இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு இருக்கின்றார். அதே யோவான் என்ன சொல்லுகின்றார்? வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகின்றார், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்படி என்றால் இயேசு எதற்காக நம்மை தேடி வர வேண்டும்? அவர் எங்கே குடியிருக்கின்றார் என்பதை இன்றைக்கு நாம் கேள்விக்கு உட்படுத்துகின்ற பொழுது அதற்கான 2 காரணங்கள் நமக்கு தெளிவாகின்றன. முதலாவதாக, இயேசு எதற்காக நம்மை தேடி வந்தார், எப்படி நம்மை தேடி வந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் எளிய உருவிலே, மனித உருவிலே அவர் நம்மை தேடி வந்தார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகின்ற அழகான வலிமையுள்ள அர்த்தமுள்ள அந்த திருவசனங்கள், கடவுள் தன்மையில் விளங்கி அவர் கடவுளுக்கு இணையான நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க விரும்பாமல் அதை அவர் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை போல் அவர் மனிதரானார், தன்னையே வெறுமையாக்கினார், அடிமையின் வடிவை ஏற்றார், குழந்தை உருவில் பிறந்தார், மனிதராக பிறந்தார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கடவுள் எப்படி நம்மை தேடி வந்தார்? எளிமையான வழியிலே, சிம்பிள் அண்ட் ஹம்பிள்னஸ், எளிமை வடிவிலும் தாழ்ச்சி உருவிலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய முதல் பெற்றோர்கள் மனிதனாக இறை சாயலாகவும் உருவாகவும் படைக்கப்பட்ட அவர்கள் கடவுளைப் போல மாற வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய கட்டளை மீறி அவர்கள் இறை உறவை, அந்த உருவை இழந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர்
கடவுள் தன்மை விளங்கி அவர் அந்த கடவுளுக்கு இணையான அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டக்கு விரும்பாமல், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் காட்ஹுட், ஐ வாண்ட் டு பிகம் எ மேன், நம் உருவிலே தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று நம்மோடு பிறந்தார். இதுதான் வித்தியாசம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எளிய உருவிலே தாழ்ச்சி வடிவிலே நம்மோடு அவர் குடிகொண்டிருக்கின்றார். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் செய்தி முதலாவது யாருக்கு சொல்லப்பட்டது? அந்த யூத சமூகத்திலே விளிம்பிற்கு தள்ளப்பட்ட அந்த இடையர்கள். இடையர்கள் யார்? எளியவர்கள், எளிய மனது கொண்டவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எளிமையான அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். தாழ்ச்சியின் உருவிலே மனித வடிவிலே அவர் பிறந்தார். எனவே எளிமையும் தாழ்ச்சியும் தான் அவர் பார்க்கின்றோம். அதனால்தான் நம்முடைய மத்தேயு நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகின்றது? நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கனிவையும் மனத்தாழ்மையும் கொண்டிருந்த காரணத்தினால்தான் கடவுள் தன்மையில் இருந்த அவர் அதை தூக்கி எறிந்துவிட்டு நம்மை போல் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று இந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். எளிமையாக தாழ்ச்சியின் உருவாக அவர் பிறந்திருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இன்றைக்கு யாரிடத்தில் நாம் இந்த கடவுளை தேடுகின்றோம்? இன்றைக்கு எங்கே நாம் அந்த கடவுளை நாம் தேடி செல்கின்றோம்? இயேசுவை நாம் தேடி செல்லுகின்றோம். பணக்காரர் குடும்பத்திலாம், வசதி படைத்த குடும்பத்திலாம், அல்லது அழகாக இருக்கின்ற குடும்பத்திலாம், அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற மனிதரிடத்திலாம். இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவென்று அந்த குடும்பத்திலே அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவருடைய பெற்றோர்கள், அவருடைய ஒரே மகள், 8 வயது நிரம்பிய மகள், அவளோடு சேர்ந்து அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு ஹோட்டலில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு? எந்த விழாவானாலும் ஹோட்டல் அல்லது பார் என்று தான் போய் கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்கள் இந்த விழாவை, இயேசுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக அந்த உயர்ந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று தங்களுடைய நண்பர்களெல்லாம் அழைத்து, தங்களை ஒத்த பணக்காரர்களை மட்டுமே அழைத்து அதை கொண்டாடினார்கள். கேக் வெட்டினார்கள், இசை முழக்கம் நடந்தது, பல அறுசுவை அங்கே பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டன. ஆனால் அந்த மகள், அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று குறைவாக இருப்பதைப் போல் தெரிந்தது. தன்னுடைய உள்ளத்திலே உண்மையான அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இயேசு பிறந்த அந்த மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்திலே ஏற்படவில்லை. இத்தனை அழகான வண்ண கோலங்கள், அலங்காரங்கள், இவ்வளவு இனிப்பான சுவையான அந்த பதார்த்தங்கள் எல்லாம் கொடுத்தும் கூட தன் உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை என்பதை உணர்ந்த அந்த குழந்தை ஓடுகின்றது. எங்கே ஓடுகின்றது? தன்னோடு படிக்கின்ற இன்னொரு மாணவனுடைய அந்த வீட்டிற்கு ஓடுகின்றது. எல்லோருக்கும் ஆச்சரியம். எங்கே ஓடுகின்றது இந்த குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை அனைவரும் பின் சென்று ஓடுகின்றார்கள். அங்கே தன்னோடு படிக்கின்ற அந்த பையனுடைய அந்த வீட்டிலே பார்க்கின்ற பொழுது அங்கே இருந்தவர்கள் யார்? அந்த எளிய மக்களோடு ஒத்திருந்த, கை கால் வராத, பார்வை இழந்த, நடக்க முடியாத ஏழை எளிய மனிதர்களோடு அந்த பையன் மகிழ்ச்சியோடு தன் பெற்றோரோடு அவன் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருந்தான். அதனால்தான் அந்த மகள் தன்னுடைய வகுப்பு தோழனோடு சேர்ந்து அந்த வீட்டிலே சென்று அந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்கு ஓடுகின்றது. எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்பொழுதுதான் ஒன்றை அவர்கள் நினைவு கொண்டு வந்தார்கள். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது அலங்காரத்திலோ ஆடம்பரத்திலோ அல்லது ஆனந்தத்திலோ அல்ல. மாறாக இந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்த ஆண்டவர் இயேசு எளிமையின் வடிவிலே, தாழ்ச்சியின் உருவிலே பிறந்த அந்த ஆண்டவர் கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அதை இரையாக வலிந்து பற்றி கொண்டிருக்க விரும்பாமல் நம்மை போல் வெறுமையாக்கி அடிமை வடிவை ஏற்று பிறந்தாரே, அதைத்தான் அவர்கள் அங்கே உணர்ந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான கிறிஸ்து எங்கே பிறக்கின்றார்?
ஏழை எளியவர் உள்ளங்களிலே இல்லங்களிலே. ஏனென்றால் அவர் தேர்ந்து கொண்டது இந்த மாட்டுத் தொழுவம். அங்கே பல பல அரண்மனைகள் இருந்தன, ஏறுவது அரண்மனை இருந்தன, அங்கெல்லாம் பிறக்கவில்லையே. எல்லோரும் ஒதுக்கியே அந்த ஊருக்கு புறம்பே இருந்த அந்த மாட்டுத் தொழுவத்தில் அல்லவா அவர் பிறந்தார். மெஸ்ஸியா, மீட்பர் பிறந்தது ஒரு மாட்டுத் தொழுவத்தில். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாமும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே கடவுள் நம்மை தேடி வந்தார். தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் நாம் வாழ்வு பெறும் பொருட்டும் அவர் தேடி வந்தார். நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். காரணம் அவர் இம்மானுவேல். அப்படி என்றால் இன்றைக்கு நான் யாரோடு வாழ வேண்டும், இன்றைக்கு நான் யாரோடு என்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும்? இப்படிப்பட்ட ஏழை எளிய உள்ளம் கொண்ட மக்களோடு. அங்குதான் உண்மையான அன்பு கிடைக்கின்றது, அங்குதான் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கின்றது, அங்குதான் உண்மையான உறவு கட்டி எழுப்பப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த கிறிஸ்து பிறப்பின் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த கருத்தை மையமாக கொள்வோம். இன்றைக்கு இந்த வெள்ளத்தில் அடிபட்ட எத்தனையோ மக்கள், மணிப்பொருளியை அடிபட்டு செத்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள், எருசலேமிலே அந்த காசா பகுதியிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற எத்தனை குழந்தைகள் சொல்லுகின்றார்கள். ஈவென்னோ அறிக்கையின்படி இந்த உலகத்திலே குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற முதன்மையான இடம் இந்த காசா பகுதி என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குழந்தைக்கு நாம் மரியாதை செலுத்தணும் என்று சொன்னால், இந்த குழந்தைக்கு நாம் ஆடம்பரம் விழாக்கள் எடுத்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு உயிருக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்ற, குண்டுகளினால் அழியப்பட்டு கொண்டிருக்கின்ற, உயிரை இழந்து கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு யார் ஆதரவு? இந்த குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் இல்லையா? எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஒரு உடையை எடுக்கின்ற பொழுது அதிலே ஒரு 5 ரூபாய் சேர்த்து இன்னொருக்காக நான் செலவு செய்ய முடியாது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஏனென்றால் கடவுள் நம்மை தேடி வந்தார். He is Emmanuel. He has come to dwell in us. வார்த்தை மனு ஒருவார் நம்மிடையே குடிகொண்டார். எனவே நம்மோடு அந்த ஆண்டவர் குடிகொள்ள வந்தார் என்று சொன்னால் நாமும் பிறரிலே நம்மையே இணைத்து கொள்ள வேண்டும். அழகான இந்த பாடம் நமக்கு சொல்லுகின்றது, 1000 பிறவிகள் நான் இங்கு எடுத்தாலும் உன் உறவை சுவைத்திட போதாதையா. 1000 பிறவிகள் நான் இங்கு எடுத்தாலும் உன் உடலை சுவைத்திட போதாதையா. என் இயேசுவே, என் தெய்வமே, ஏழையின் உணவாய் வந்தவரே. 1000 பிறவிகள் நான் இங்கு எடுத்தாலும் உன்னுடலை சுவைத்திட போதாதையா. என் இயேசுவே, என் தெய்வமே, ஏழையின் உணவாய் வந்தவரே. வா தேவா வா, என் உள்ளம் நிறைய வா. வா தேவா வா, என் உள்ளம் எழுந்து வா. எளியவர் உள்ளங்கள் உழைத்திடும் வேளை எரிந்திடும் தீபம் நீதானையா. என்றும் அழுபவர் குரலில் எழுந்திடும் ஓலம் கேட்டிட எழுவதும் நீதானையா. எங்கள் துயரத்தில் ஆறுதல் ஆனவரே, சுமைகளை தாங்கிட வந்தவரே, உணவாய் வந்தனையோ. வா தேவா வா, என் உள்ளம் எழுந்து வா. வா தேவா வா, என் உள்ளம் எழுந்து வா. 1000 பிறவிகள் நான் எடுத்தாலும் உன் உடலை சுவைத்திட எனக்கு போதாதையா. ஏனென்றால் உழைப்பவரின் அழுகுரலை கேட்கின்றவர் நீர், துயரத்தில் வாடுகின்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றவர் நீர். அந்த மக்களை தேடி வந்து இந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கின்றீர். கடவுளாகிய நீர் எங்களைப் போல மனிதரானீர். நாங்களும் உம்மை போல புனிதராக வேண்டுமென்றால்
முதலிலே மனிதர்களாக வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பாலன் இயேசுவிடத்தில் கேட்போம். அவர் கொண்டு வந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் நிறைவாக கிடைத்திட வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். பாலன் இயேசு நம்மோடு பிறந்திருக்கின்ற வேளையிலே, நம்மோடு குடிகொண்டிருக்கின்ற வேளையிலே, நம்மை தேடி வருகின்ற வேளையிலே நாம் எளியவர்களாகவும் தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் வாழுகின்ற பொழுது அந்த கடவுளே நம்மை தேடி வருகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுவோம். பாலன் இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.